நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ரீசெண்டாவே வந்து இந்த ஒரு 1.5 வருஷத்துல நம்ம வந்து ஒரு விஷயத்துல ரொம்ப முழுகிட்டோங்க. எது இருந்தாலும் வச்சுக்கோங்களேன், அதுல போய் தான் பாக்குறது, எது தேடுறனாலும் அதுல போய் தான் தேடுறதுன்னு சொல்லி அதுலயே ரொம்ப முழுகிட்டோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சாட் ஜிபிடி தான். நம்ம எதை கேளு, இப்ப எங்கேயாவது வெளியே போனோம்னா இது எப்படி போனோம் அப்படின்னு சொல்லி சாட் ஜிபிடியில போடுறது. இப்போ இந்த ஒரு கோடு தெரியலன்னா, இப்ப வேலையிலேயே வந்து ஒரு கோடு இந்த கோடிங் என்ன தெரியலன்னா அதுல சாட் ஜிபிடியில போடுறது. இப்ப இந்த ஃபார்முலா தெரியலனா இதுல போடுறது, அப்படி இப்படின்னு சொல்லி எதை கேளு நம்ம வந்து இந்த சாட் ஜிபிடில தான் வந்து போட்டு எல்லாத்தையும் வந்து எடுக்கிறோம். இதனால வந்து நார்மலாவே நம்ம மூளை வந்து மங்கி தான் இருக்கும். அதனால இதை யூஸ் பண்ண வந்து நம்ம மூளை வந்து ரொம்ப அடி வாங்கிச்சு. எதையுமே யோசிக்க விட மாட்டேங்குது இந்த சாட் ஜிபிடி. நம்ம வந்து யோசிச்சாலாம் அதுல போட்டா ஈஸியா வரப்போதே, அதுக்கப்புறம் எதுக்குப்பா அதெல்லாம் போட்டுக்கிட்டு நம்ம யோசிச்சுக்கிட்டு அதுலயே போட்டா வரப்போகுது அழகா. அதுவும் இல்லாம நம்ம யோசிக்கிறதோட அதோட பெட்டராவே வந்து அது லிஸ்ட் அவுட் பண்ணோம். அவ்வளவு வந்து சூப்பரா இருக்கு. அதனால வந்து எல்லாருமே வந்து அதுல என்னன்னா முழுகிட்டோம். எதை கேளு அதுலயே பண்ணிட்டோம். நம்ம மூளையே போயிடுச்சு. இவங்க அவ்வளவுதான், நம்ம யோசிக்கிற திங்கிங்கே போயிடுச்சு. அதனால ரீசெண்டா வந்து என்னன்னா ஜப்பான்லயும் சரி சைனாலயும் சரி இதை வந்து தடையே செஞ்சுட்டாங்க இந்த ஆப். எதனாலனா மக்களுக்கும் இது சில்ட்ரன்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப பாதிப்பு. இது யோசிக்க மாட்டாங்க, திங்க் பண்ற மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அங்க தடையே செஞ்சுட்டாங்க. ஆனா இங்க அதை மாதிரி பண்ணல, எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல என்னன்னா இப்ப சாட் ஜிபிடில வந்து எல்லாத்தையும் நம்ம போட்டு ஷேர் பண்றோம். ஆனா வந்து ஒரு லிஸ்ட் அவுட் இருக்கு, இதெல்லாம் வந்து நம்ம வந்து சாட் ஜிபிடில போடக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய வந்து இருக்கு. அதை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பரு, அதுக்கப்புறம் கிரெடிட் கார்டு நம்பர்லாம் வந்து சாட் ஜிபிடில போடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எதனாலனா இப்போ வந்து அதுல ஷேர் பண்ணோம்னா கண்டிப்பா வந்து எதனா இஷ்யூ இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நார்மலாவே வந்து நம்ம என்னத்துக்கு ஷேர் பண்ணுவோம், இப்போ அந்த அக்கௌண்ட் நம்பர் போட்டு வந்து ப்ளீஸ் ஷேர் 1 lakh அமௌண்ட் டு திஸ் அக்கௌண்ட் அப்படின்ற மாதிரிலாம் போட்டு நம்ம சும்மா ஜாலியாக விளையாடும் சரி. சில பேர் வந்து அஃபிஷியலாகவும் எதுக்கோ யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த அட்ரஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா, நம்மளோட பர்சனல் அட்ரஸ், அதுக்கப்புறம் வந்து ஃபோன் நம்பர்லாம் வந்து நம்ம சாட் ஜிபிடியில் போடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம வந்து நார்மலாக வந்து இந்த அட்ரஸ்லாம் போட்டு இந்த அட்ரஸுக்கும் அதுக்கப்புறம் இந்த அட்ரஸ்க்கும் எப்படி போகணும், என்ன பஸ் போகும், என்ன ட்ரெயின் போகும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து ஃபோன் நம்பர்லாம் போட்டு ரீசார்ஜ் தி ஃபோன் நம்பர் சாட் ஜிபிடி ப்ளீஸ் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம போடுவோம். அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி, ஷேர் பண்ணக்கூடாது சாட் ஜிபிடி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பாஸ்வேர்ட்லாம் வந்து ஷேர் பண்ணக்கூடாது சாட் ஜிபிடியில் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னன்னா நம்ம வந்து நார்மலா இந்த பாஸ்வேர்டு ஓகேவா, இது வந்து எனக்கு வந்து ஸ்ட்ராங்கா இருக்குமா, இதோட பெட்டரான பாஸ்வேர்டு கொடு அப்படின்ற மாதிரிலாம் நம்ம சாட் ஜிபிடியில் போடுவோம். ஸோ அந்த மாதிரிலாம் போடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இந்த பிரிஸ்கிரிப்ஷன்லாம் இருக்கும் பாத்தீங்களா, இப்ப டாக்டர் கிட்ட போறோம், பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுப்பாங்க, இந்த டேப்லெட் கொடுப்பாங்க, அதெல்லாம் வந்து நீங்க ஷேர் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சாட் ஜிபிடில. எதனா நம்ம வந்து நார்மலா சொல்லுவோம், டாக்டரே எழுதி கொடுத்தாலும் சாட் ஜிபிடி இந்த டாக்டர் வந்து கரெக்டா எழுதி கொடுத்துருக்காரா பாரு, கரெக்டான மெடிசன் இது பாரு அப்படின்ற மாதிரி போடுவோம். இல்ல இதோட பெட்டர் மெடிசன் சொல்லு, நாங்க போடுறோம், சாட் ஜிபிடி சொல்லு, கரெக்டா சொல்லு, இதோட பெட்டர் மெடிசன் சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் நம்ம கேட்போம். அதெல்லாம் பண்ணக்கூடாது. நீங்க வந்து அந்த பிரிஸ்கிரிப்ஷன், இந்த மருத்துவ, இந்த ஹாஸ்பிட்டல் ரிலேட்டட் எதுவுமே ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் நடக்கிற பிரச்சனை எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, இப்போ வந்து வைஃப் கூட சண்டைனா வச்சுக்கோங்களேன், பர்சனலா வைஃப் கூட சண்டை, அம்மா கூட சண்டைனா இந்த வைஃப் கூட எப்படி இந்த சண்டையை சால்வ் பண்றது, எதனா சொல்யூஷன் கொடு சாட் ஜிபிடி அப்படின்லாம் சொல்லி போடாதீங்க அப்படின்ற மாதிரி. பர்சனலா என்ன சண்டை நடக்குதோ அதெல்லாம் ஷேர் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நெக்ஸ்ட் இந்த வழக்கு, நம்ம இந்த கேஸ் ரிலேட்டட்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் பர்சனல் கேஸ்லாம் இருக்கும்ல. இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு எதனா பிரச்சனை, கோர்ட்டுக்கு போறீங்க, கேஸ் எதனா அது மாதிரி இருந்தாலும் நீங்க ஷேர் பண்ணாதீங்க. எக்ஸாம்பிள் எப்படின்னா, இந்த பிரச்சனைக்கான எந்த வக்கீல பார்க்கலாம், ஓ இந்த கேஸ் இருக்கு, இந்த கேஸ்க்கான என்ன செக்ஷனு அப்படின்ற மாதிரிலாம் எல்லாருமே வந்து சாட் ஜிபிடில பண்றாங்க, போடுறாங்க. ஸோ அதெல்லாம் நீங்க ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆஃபீஸ்ல வந்து நடக்கிற இந்த எக்ஸாம்பிள் எப்படின்னா, இந்த கோடிங் இந்த எதனா தெரியலனா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, சாட் ஜிபிடி இது போட்டு கொடு அப்படின்னா அது கோடிங் போட்டு கொடு. அதுக்கப்புறம் இந்த அக்கௌண்ட்ஸ்ல எதனா தெரியலனா இந்த ஃபார்முலா சொல்லு அப்படின்னா அது போட்டு, இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணாதீங்க. அப்புறம் வந்து ஆஃபீஸ்ல இருக்க இந்த கிரெடென்ஷியல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து ஷேர் பண்ணாதீங்க சாட் ஜிபிடில அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து சட்டவிரோத செயல்கள்லாம் வந்து நீங்க ஷேர் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொல்றாங்க. எப்படின்னா இந்த யூடியூப்ல எல்லாம் போடுவாங்களே, ஹவு டு மேக் ஏ பாம், ஹவு டு மேக் ஏ கள்ள நோட்டு, அந்த மாதிரிலாம் போட்டு வந்து சாட் ஜிபிடில போடுறனால எல்லாருமே வந்து இதெல்லாம் இஷ்யூ ஆகும்னு சொல்லி அதெல்லாம் போடக்கூடாது நீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்ப சோஷியல் மீடியாலே வந்து இப்போ ஒரு போட்டோ சரி, ஒரு வீடியோவோ சரி,
நம்ம வந்து அதை வந்து பார்ப்போம், இது போடலாமா வேணாவா அப்படின்ற மாதிரி யோசிப்போல. இந்த போட்டோ வேணாம் சோசியல் மீடியால போடக்கூடாது, இந்த வீடியோ வேணாம் சோசியல் மீடியால போடக்கூடாது, ஏன்னா ஒரு மாதிரியா இருக்கும்னு சொல்லி நம்மளுக்கே ஒரு தோணும்ல. அந்த மாதிரி எந்த விஷயமும் வந்து சாட் ஜிபிடில போடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா வந்து ரீசெண்டா எதனா ஒரு ட்ரெண்ட் ஆனாவே, ஒரு ப்ராம்ப்ட் ட்ரெண்ட் ஆனாவே நம்ம சாட் ஜிபிடில போட்டு அட்டகாசம் பண்ணிடுறோம். அதை போட்டு இப்படி வச்சு சாரி போட்டுன்னு கட்டுறோம், புடவை கட்டுன்னு இது பண்றோம், அதுக்கப்புறம் வேஷ்டி கட்டிக்கிறோம், பட்டாசு கையில பிடிக்கிறோம், வாகில பிடிக்கிறோம், அந்த மாதிரி ப்ராம்ப்ட் எல்லாம் போடுறோம். போட்டதுனால அதுக்கேற்ற ட்ரெண்டிங் வந்ததுனால இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் ரீசெண்டாவே வந்து ஜெமினி ஆப்ல வந்து ஒரு இஷ்யூ ஆச்சு. என்னன்னா வந்து ஒருத்தவங்க அவங்களோட மோலை வந்து மறைச்சு வந்து ஒரு போட்டோ போட்டிருக்காங்க. அது ஆக்சுவலா அது சாரியா கன்வெர்ட் பண்ணுன்ற மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் போட்டிருக்காங்க. அவங்க போடும் போது அந்த மோல் கரெக்டா அது வந்திருக்கு. அது வந்து அவங்களுக்கு எப்படி சாட் ஜிபிடி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு செம இஷ்யூ போச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ஷேர் பண்ணாதீங்க போட்டோ. எது சோசியல் மீடியால நம்ம பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அது எதுவுமே வந்து சாட் ஜிபிடில பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது யார் சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடி தான் சொல்லியிருக்கு. என்னன்னா நம்ம சாட் ஜிபிடிலேயே போட்டிருக்கோம் என்னென்னலாம் ஷேர் பண்ணக்கூடாது சாட் ஜிபிடினா, சாட் ஜிபிடியே சொல்லுது இதெல்லாம் நீங்க ஷேர் பண்ணாதீங்க எனக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்களும் வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஷேர் பண்ணாதீங்க. எது சோசியல் மீடியால போடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதுவும் சாட் ஜிபிடில போடாதீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நீங்க இந்த வீடியோ லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க.